பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 17வது வசனம். எரேமியா 32:17. தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் தம்முடைய மகாபலத்தினாலே நீட்டப்பட்ட புயத்தினாலே நாம் வாழ்கிற நாம் காண்கிற வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். அவர் என்ன சொல்லுகிறார்? அவராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், அவருடைய நாமமே அதிசயமானவர். ஆகவே இந்த காலை வேளையில் நாம் ஆண்டவரிடத்தில் அதிசயமான அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற விசுவாசத்தோடு நாம் வரும் பொழுது நிச்சயமாகவே நாம் அதை அனுபவிப்போம், பெற்றுக்கொள்ளுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 115ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர். அவர் படைத்த சர்வ பூமியும் வானத்தையும் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார், அனுபவிக்கும்படியாக. ஆகவே தான் சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, அவராலே நமக்கு செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ளுவோம். 1 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் ஆண்டவராலே வருகிறது, அவரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறீர். எங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படியாய் நீர் எங்களுக்காக தரித்திரரானீர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே உம்மாலே ஐஸ்வர்யமும் கனமும் எங்களுக்கு வருகிறது. மாத்திரமல்ல, நீர் எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர். உம்முடைய கரத்தில் சத்துவம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. ஆண்டவரே, நீர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று இந்த காலை வேளையிலே வேத வசனத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து அதை விசுவாசிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நிச்சயமாகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதங்களை செய்கிற தேவன். யோபு புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று பக்தனாகி யோபு சொல்லுகிறார். எவ்வளவோ உபத்திரவங்கள் பாடுகள் வழியாய்
கடந்து போன யோபு ஆண்டவரை பார்த்து ஒரு குறை சொல்லவில்லை. அந்த பாடுகள் மத்தியில் எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையில் அவன் ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தார், ஆண்டவரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருந்தார். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் அறிக்கையிடுவோம், ஆண்டவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர், உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு, எந்த ஒரு மனிதனை மேன்மைப்படுத்த பலப்படுத்த உம்முடைய கரத்தினால் ஆகும், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் அறிக்கையிடும் பொழுது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் அந்த அதிசயங்களை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 86 அதிகாரம் 10 சொல்லுகிறது, தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன் என்று தாவீது எழுதுகிறார். மகத்துவம் உள்ளவர், அதிசயங்களை செய்கிறவர், நீர் ஒருவர் தான் தேவன். யோபு புஸ்தகம் 9 அதிகாரம் 10 இப்படியாய் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆண்டவரை குறித்து யோபு அறிந்திருந்தார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் என்று அன்றைக்கு யோபு சொன்னார். இன்றைக்கு நீங்களும் நானும் சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் என்னால் எண்ணி பார்க்க முடியாத எண்ணி கணக்கிட முடியாத அதிசயங்களையும் நீர் செய்ய வல்லமையுள்ளவர் என்று இந்த காலை வேளையில் நாங்கள் உம்மை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலை வேளையினுடைய வார்த்தையின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா அதிசயங்களையும் எங்கள் எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு செய்ய நீர் வல்லமையுள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அதிசயங்களை செய்ய ஆவலோடு காத்திருக்கிறேன். ஆகவே இந்த காலை வேளையில் நான் உற்சாகமாய் காணப்படுவோம். நிச்சயமாக ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு உற்சாகத்தை தாரும். இன்றைக்கு அவருடைய விசுவாசம் உறுதிப்படுவதாக. ஒவ்வொருவரும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள, இதுவரையிலும் தடைபட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆச்சரியமான காரியங்களையும் அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் ஒவ்வொருவரும் இன்றைக்கு பெற்று அனுபவிக்க நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.